ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறது எங்கள் வீட்டு ஹால் பார்ட்டிஷனில் நான் பண்ணியிருக்கிற ஒரு லைட் செட்டப் பற்றி தான். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஹால் பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் விஷயமாகவே உள்ளேயே வந்து ஒயரிங் பண்ணி ஒரு சில லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷன்லையும் வச்சுருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி யோசிக்காமல் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டை வந்து வாங்கிட்டு, இதெல்லாம் வந்து அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை நான் வாங்கிட்டு அதை வந்து ஒரு டபுள் டேப் மூலயமா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் என்னோடய தேவையான இடத்துலலாம் வச்சுக்கிட்டேன். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த ஹால் பார்ட்டிஷன் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஒயரிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த லைட்டை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பேட்ரி இந்த மாதிரி ரிமோட்லாம் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் இது வந்து டச் ஆப்ரேட்டடும் இருக்குது. இந்த லைட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிமோட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன டைமரோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த லைட்டை வந்து எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் இருக்கிற 2 செக்ஷன், இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற தசாவதாரம் இமேஜ் மேலேயும் அஷ்டலக்ஷ்மி இமேஜ் மேலேயும் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா பாக்ஸ் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு ஒரு லைட் மாதிரி செட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த எல்லா இடத்துலையும் இந்த 4 செக்ஷன்லையும் வந்து இதை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தூரத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு இப்போ லைட் இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஷேட் இருக்கும். பட் இது லைட் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அந்த இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விட்ச்சு, எலக்ட்ரிக்கல் ஒர்க், அங்கே ஒரு ட்ரில்லிங் ஒர்க் பண்ணணும், ஒயரிங் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்லேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே எல்லாமே வந்து இங்கே வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் லைட்டு. ஸோ இதை நம்ம எப்போலாம் பக்கத்தில் போகிறோமோ அதை இது பண்ணி மூமெண்ட்டை டிடெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி நான் அந்த புத்தர் கிட்ட மட்டும் நான் வந்து சென்சார் லைட் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே இந்த பேட்டரி ஆப்ரேட்டர் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா எல்லா லைட்டும் ஆன் ஆயிரும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு லைட்டெல்லாம் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒயரிங் ஆப்ஷன்லாம் போகாமல் இந்த மாதிரி அமேசானில் இதெல்லாம் வந்து பை 3 ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து 3 வந்து அட் த காஸ்ட் ஆஃப் 600 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் AAA பேட்டரிஸ் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போலாம் இந்த பேட்டரி மூலயமா இந்த ரிமோட் மூலயமா நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹால் பார்ட்டிஷன் நிறைய ஒயரிங் அந்த மாதிரி டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வாங்கி ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆல் பார்ட்டிஷன் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லைட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு ஒயரிங் போகாமல் இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஆப்ரேட்டர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஒரு கிளிக் மூலயமா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பர்டிகுலர் சென்சார் லைட் மட்டும் நம்மளோட மூவ்மெண்ட், பாடி டெம்பரேச்சர் வச்சு டிடெக்ட் பண்ணி எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஸோ அதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆன் ஆஃப்ன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்போயுமே ஆன் ஆகணும்னா அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சாரை மூவ் பண்ணி இது பண்ணணும், தேவையில்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இது வந்து சார்ஜபிள். இது வந்து உங்களுக்கு பேட்டரி கிடையாது, உங்களுக்கு USB போர்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி. ஸோ வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது இதுதான். உங்கள் வீட்டில் சப்போஸ் வந்து ஒரு லைட் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒயரிங் ஆப்ஷன் போகாமல் இந்த மாதிரி வாங்கி அடிஷ்னலாக டபுள் டேப் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.